வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வண்டி என்னென்னா மாருதி சுசுக்கியோட பலினோ ஆல்ஃபா வேரியண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டிங்க. மேலும் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் இல்லைனா டெஸ்ட் ட்ரைவ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பலினோ வந்து ப்ரீமியம் ஹேட்ச்பேக்னு சொல்கிறாங்க. பட் இந்த வண்டி ப்ரீமியம் ஹேட்ச்பேக்னு சொல்கிறத விட ப்ரீமியம் ஆல்ரவுண்டர் ஹேட்ச்பேக்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோடைய ரைட் குவாலிட்டியாக இருக்கட்டுங்க, இந்த வண்டி கொடுக்குற கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த வண்டி கொடுக்குற மைலேஜாக இருக்கட்டுங்க, எல்லாத்துலேயுமே வச்சு இந்த செக்மெண்ட்டில் பலினோ தான் பெஸ்ட்டுங்க. கம்பெனி சைடில் பலினோக்கு கிளைம் பண்ணுற மைலேஜ் எவ்வளோன்னா 23 கோட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர் ஃபீட்பேக் சைடு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து உங்களுக்கு வந்து 17 கிடைக்குங்க. அண்ட் ஹைவேஸில் குறைஞ்சது உங்களுக்கு வந்து 20 கிடைக்குங்க. எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் 1.2 லிட்டர் பெட்ரோல் 4 சிலிண்டர் என்ஜின் வண்டி இவ்வளோ மைலேஜ் கொடுக்கறது ரொம்பவே பரவாயில்லன்னு சொல்லலாங்க. ஓகே மக்களே, இப்போ இந்த வண்டியுடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா சுசுக்கி பேட்ச் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஏர் வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிளாக் கலர் கிரில் வந்துடுதுங்க. இந்த வண்டியோடைய ஹெட்லைட் யூனிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்டு டே டைம் ரன்னிங் லேம்ப் வந்து இது ஆல்ஃபா வேரியண்ட்டுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஐஸ் க்யூப் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்குறக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. அண்ட் சைடு இண்டிகேட்டர் ஹாலோஜனில் வந்துடுதுங்க. இந்த வண்டி ஆல்ஃபா மாடல் அப்படிங்கிறதுனால வண்டியுடைய ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கம்பெனி ஃபிட்டிங்கோடையே வந்துடுதுங்க. ஜீட்டா மாடல், டெல்டா அண்ட் சிக்மா மாடல் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கம்பெனியில் நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் இந்த சுசுக்கி பேட்ஜு கீழே வர இந்த குரோம் கிரில்லுங்க டெல்டா மாடல்லேருந்தே கம்பெனி ஃபிட்டிங்லேயே வந்துடுது. அது வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாவே ப்ரீமியமாக இருக்குங்க. கீழே ஸ்கிட் பிளேட்டும் பார்த்திங்கன்னா பாடி கலர்லேயே வந்துடுதுங்க. ஃபாக் லைட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் டெக்ஸ்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது இந்த வண்டிக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குங்க. அண்ட் நிறைய வண்டியில் இப்போல்லாம் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. பட் மாருதி வந்து எந்த விதமான கிராஸ் கட்டும் இந்த வண்டியில் பண்ணல. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயங்க. ஓகே மக்களே, இப்போ இந்த வண்டியுடைய சைட் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாங்க. இந்த வண்டியுடைய ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர் மூணுமே பார்த்தீங்கன்னா மாருதி சைடில் மேட்டி பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேரியண்ட்டுங்கிறதுனால நம்மளுக்கு யூவி கட் கிளாஸ் வந்து கம்பெனிலேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த வண்டியுடைய சி பில்லர் கிட்ட அந்த குவார்ட்டர் கிளாஸ் கிட்ட பார்த்தோம்னா ஒரு குரோம் ஃபினிஷிங் வந்து ட்ராவல் ஆகுதுங்க. அது இந்த லாஸ்ட்டில் இருந்து டிரைவர் சைட் டோர் வரைக்கும் அப்படியே அந்த குரோம் ஃபினிஷ் ட்ராவல் ஆகுதுங்க. அது இந்த வண்டிக்கே சைட் வியூவில் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் ரிச்னஸ் லுக் வந்து இந்த வண்டிக்கு கொடுக்குதுங்க. இந்த வண்டியோடைய இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டரைஸ்டு மிரர் கொடுத்துட்றாங்க. வித் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வந்துடுதுங்க. இது ஆல்ஃபா மாடல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து 360 டிகிரி கேமராவுடைய ஆப்ஷன் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ்லேயே வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரீமியமான ஃபீச்சருங்க இந்த பலினோவை பொறுத்த வரைக்கும். மக்களே, இங்கே மழை வேறு தூருதுங்க. வீடியோவில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மக்களே, இந்த பலினோடைய சைட் வியூ வந்து அவ்வளோ நல்லாயிருக்குங்க. எனக்கு பர்சனலாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வண்டியோடைய லென்த் வித் டீட்டெயில்ஸ் இங்கே சைடில் போட்டிருக்கேங்க, அதையும் செக் பண்ணி பாருங்கள். வண்டியுடைய டயர் சைஸ் அண்ட் சஸ்பென்ஷனை இப்போ நம்ம பார்த்துடலாங்க. இது ஆல்ஃபா மாடல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 195/55 R16 இன்ச் கொடுத்துட்றாங்க. எல்லாம் இப்போ 16 இன்ச் டாப் அண்ட் கொடுத்துட்றாங்க. பட் அதனோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டால் தான் ஆடி போயிடணுங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் 2 வீலுமே வந்து டிஸ்க் பிரேக் வந்துடுதுங்க. அண்ட் அலாய் பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் மெஷின் கிட் கொடுத்துருக்குறாங்க. அது பட்டாசாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்ஷன் பீம் தான் யூஸ்வலாக கொடுத்துட்றாங்க. இதுதான் சைட் வியூ ஆஃப் பலினோங்க. இப்போ வண்டியுடைய ரியர் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பலினோட ரியர் சைடும் இப்போ இருக்கிற ரியர் சைடும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைங்க. மாருதி சைடில் ஜஸ்ட் லைட்டு மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ண அந்த லைட்டு தான் வந்து பின்னாடியோடைய அழகே வந்து அதிகமாக காமிக்குதுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது சுசுகி பேட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பலினோடைய பேட்ஜிங் வந்துடுதுங்க. அண்டு ரியர் டெய்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலோஜன் ப்ளஸ் எல்இடியில் கொடுத்துட்றாங்க. எல்இடி போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஐஸ் கியூப் மர்ஸ் இருக்கிறது வந்து எல்இடி போர்ஷனில் வருங்க. நைட் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அது ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த டிஆர்எல் மாதிரி இங்கே ரியர்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இது 4 கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 2. அண்ட் இந்த பார்க்கிங் சென்சாருக்கான கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுசுகி பேட்ஜுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த வண்டியோடைய ஹைலைட்டுங்க. வண்டியோட ரியர் டிசைனில் எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. வண்டி நல்லா ஃபுல் நீட்டாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஃப்ளூடிக் டிசைனில் இருக்குதுங்க. இது ஆல்ஃபா மாடல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரியர் கிளாஸில் டீஃபாகர், வைப்பர் வித் வாஷர் இது எல்லாமே வந்துடுதுங்க. அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஸ்டாப் லேம்பும் வந்துடுது அந்த பாடி ஸ்பாய்லர் பக்கத்துலேயே. அண்ட் இது ஆல்ஃபா வேரியண்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த வண்டியில் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரோம் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது வந்து ஜீட்டா அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்டுக்கு கம்பெனி ஃபிட்டிங்லேயே வந்துடுதுங்க. இதே நம்ம வந்து டெல்டா அண்ட் சிக்மா எடுக்கிறோம்னா ஆக்சசரிஸில் நம்ம அடிஷ்னலாக போடுற மாதிரி இருக்குங்க.
பலினோ இது டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இங்கே மேலே ஷார்ப் ஃபின் ஆண்டனா அவங்க கொடுக்கலைங்க, நார்மல் ஆண்டனா தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குங்க. அண்ட் இந்த ஸ்பாய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா பாடியோட வருது, வண்டிகளை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மக்களே இதுதான் பலினோடைய ரியர் லுக் அண்ட் ரியர் ஃபியூச்சர்ஸுங்க. அண்ட் இந்த வண்டிக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 170 mm கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டிக்கு இந்த செக்மெண்ட்டில் 170 mm ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாங்க. இந்த வண்டியுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோனா 37 லிட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டி ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த வண்டி வந்து ஒரு லோக்கலில் ஓட்டுறக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, மைலேஜ் ஓரியன்டில். அண்ட் லாங்கெல்லாம் ஓட்டுறதா இருந்தாலும் வண்டி நல்ல ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்குது அண்ட் மைலேஜும் நல்லா தான் கொடுக்குதுங்க. ஸோ இப்போ இந்த வண்டியுடைய இன்டீரியர் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாங்க. பலினோவுடைய ஜீட்டா அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்டில் இருந்தே இந்த டோருடைய கிராப் ஹேண்டில்ஸ் வந்து குரோமில் கொடுத்துட்றாங்க. அது ஒரு ப்ரீமியமான ஃபீச்சருங்க. வித் இந்த ரெக்வஸ்ட் சென்சார் ஆப்ஷனும் ஜீட்டா அண்ட் ஆல்ஃபாவிலிருந்தே வந்துடுதுங்க. இப்போ இந்த வண்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க, இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டோரோட வெயிட்டுமே வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் வண்டியுடைய வெயிட்டுமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற பலினோக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா டீசெண்டான குவாலிட்டியில் இருக்குதுங்க. அண்ட் லாக் அண்ட் லாக் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா குரோமில் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பவர் சுவிச்சஸ் பார்த்திங்கன்னா 4மே வந்து பவர் விண்டோ, டிரைவர் சைடு மட்டும் ஆட்டோ அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்குறாங்க. கீழே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் அண்ட் மேகசின்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது நான் கூட ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்கன்னு நினச்சேன், பட் பார்த்தா லெதரில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல சாஃப்ட் டச்சாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்பீக்கரும் இங்கே வந்து வந்துடுதுங்க. இப்போ வண்டியோட உள்ளுக்குள்ளார போகலாங்க, புதுசாக என்னென்ன சமாச்சாரங்கள்லாம் இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பலினோவை கம்பேர் பண்ணும்போது உண்மையாலுமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பலினோ வந்து இன்டீரியர் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ மீன் அள்ளி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. உள்ளுக்குள்ளார பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ 3 கலர் தீமில் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பிளாக், சில்வர் அண்ட் ஒரு டார்க் ப்ளூ கலர் தீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ளூ கலர் தீம் பார்க்குறதுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல் மாதிரி இருந்தாலும் அது சாஃப்ட் டச் மெட்டீரியல் கிடையாதுங்க. இட்ஸ் ஜஸ்ட் பெயிண்ட் அவ்வளோதான். பட் அது வண்டிக்குள்ளார எல்லா ஏரியாலையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குதுங்க. அண்ட் இந்த வண்டிக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சில்வர் கலர் டீட்டெயிலிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஏரியாவில் வருது. அது இந்த லெஃப்ட் சைடு ஏசி வெண்ட்லேருந்து ட்ராவல் பண்ணி அப்படியே அந்த மிடில்லி கவர் ஆகிட்டுங்க. ரைட் சைடு டிரைவர் சைடுமே பார்த்திங்கன்னா அந்த ஏசி வெண்ட் கிட்ட வரைக்கும் வருது. அண்ட் மோரோவர் அந்த பிளாக் கலர் பியானோ ஃபினிஷ் அந்த ஏசி வெண்ட்டுக்கு மேலே வருது. ரைட் சைட்லேருந்து சென்ட்ரு கன்சோல்லையுமே அது கவர் ஆகிடுதுங்க. மோரோவர் அது அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் சுற்றியும் வந்துடுது ஆல்ஃபா வேரியண்ட்டில். அண்ட் உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடு கோ பேசஞ்சர் சைடும் அந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங் வந்து அது கவர் ஆகிடுதுங்க. இப்போ இந்த வண்டியுடைய ஸ்டோரேஜ் ஏரியாவான அந்த டேஷ்போர்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாங்க. இந்த வண்டிக்கு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா டீசெண்டாக இருக்குது. பட் ஆனால் இந்த வண்டிக்கு கூல் க்ளோவ் பாக்ஸு அந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க. ஏன்னா இது டாப் எண்டாக இருந்தாலும் கூல் க்ளோவ் பாக்ஸ் வரல. இந்த வண்டியில் ஹேண்ட் ரெஸ்டிங் ஏரியா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குதுங்க அந்த ஹேண்ட் ரெஸ்டிங் ஏரியாவில் பார்க்கும்போது. அண்ட் அந்த பவர் விண்டோ சைடு சுற்றிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குதுங்க. வண்டியுடைய டேஷ்போர்டுடைய பிளாஸ்டிக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாங்க. நெக்ஸா ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை எண்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வண்டியை நம்ம டச் பண்ணும்போது அந்த லைட் அந்த சாஃப்ட் மெட்டீரியல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இந்த வண்டியுடைய ஏசி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. கேபினை வந்து டக்குன்னு கூல் பண்ணிடுது. அண்ட் இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஆல்ஃபாவில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுதுங்க. ஸோ ஸ்விட்சஸ் குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. i20ல் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் பலினோவில் அதை அப்படியே இப்போ காப்பி பண்ணிட்டாங்க போல். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்பி ப்ளஸ் பென்ட்ரைவ் குத்துக்கிற ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் இங்கே ஃபோனை தான் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது சாக்லேட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஜீட்டா அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே சென்ட்ரி வந்துடுதுங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்மார்ட் கீ வண்டியோடது. பலினோடைய கியர் நாப் பார்த்தோம்னா பலினோடைய டெல்டா வேரியண்ட்லேருந்தே இந்த கியர் நாப் வந்து ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்குறக்கு அண்ட் டச் அண்ட் ஃபீல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குதுங்க. லெதருமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குதுங்க. இந்த வண்டியோட ஆம்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஜீட்டா அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்லேருந்தே நம்மளுக்கு இந்த ஆம்ரெஸ்ட் வந்துடுது. இது நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு அது தொடும்போதே தெரியும். அண்ட் ஸ்டோரேஜ் ஏரியாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குதுங்க. ரொம்ப மோசம் நல்லா சொல்ல முடியாது. இந்த ஆம்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவபிள் ஆம்ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹேண்ட் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ லாங் ட்ரைவெல்லாம் ஓட்டும்போது இந்த ஆம்ரெஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க கியர் பிடிச்சி ஓட்டும்போது. அண்ட் கியரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. ஹார்ட் டைப்னே சொல்லவே முடியாது. டாப் அண்ட் மாடல் வண்டி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடுதுங்க. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பட்டனும் வந்துடுது. வண்டி இப்போ ஆஃபில் இருக்கனால ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்க்க முடியாது. நான் மறுபடியும் காமிக்கிறேன். அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆப்ஷனும் வந்துடுதுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா வியூ பட்டன் வந்துடுது. ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்துடுது. ஹெட்லைட் அட்ஜஸ்டரும் வந்துடுதுங்க. இது பலினோ ஆல்ஃபா மாடல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கம்பேட்டபிளோட வந்துடுதுங்க. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, டீசெண்டாக இருக்குதுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடோமீட்டரில் வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் ஃபியூவலு, அப்புறம் நம்மளோட வெஹிக்கிள் லிட்டருக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ட்ரிப்பு ரேஞ்சு எவ்வளோ தூரம் நம்மளோட இருக்கிற பெட்ரோல் வச்சு போக முடியும், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த டச் ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மல்டிபிள் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் டைப்னு சொல்லாங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் வந்துடுதுங்க, 2 ட்வீட்டர் வந்துடுது ஜீட்டா அண்ட் ஆல்ஃபா மாடல் பொறுத்த வரைக்கும். ஸோ ட்வீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏ பில்லருடைய கார்னரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது ஃப்ரண்ட்லேயும். அண்ட் கோ டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ட்வீட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ரியர் பேசஞ்சர் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ் வந்துடுங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர் வந்துடுதுங்க. பலினோ ஆல்ஃபாவோட ஐஆர்விஎம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நைட் டைமில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஃபீச்சர்ஸு. ஸோ அது மாருதி வந்து பலினோக்கே கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய விஷயங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லோ லைட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. பட் பரவாயில்ல, நல்லா பிரைட்டாகவே இருக்குதுங்க. அண்ட் வாய்ஸ் கமாண்டுக்கான ஆப்ஷன்ஸும் அந்த மைக் ஏரியாவும் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வண்டியில் வேனிட்டி மிரர்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா டிரைவர் சைடு நம்மளுக்கு ஓகே லைட்டோடவே கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ரீமியமான ஃபீச்சருங்க. அண்ட் கோ டிரைவர் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் கோ டிரைவர் சைடுமே பார்த்தீங்கன்னா லைட்டோட கொடுத்துட்டாங்க. ஸோ லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மிரர் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மக்களே, இப்போ வண்டியோடைய ஸ்டியரிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாங்க. பலினோ ஆல்ஃபாவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் கொடுத்துட்றாங்க. வித் அந்த லெதர் ராப்பிங்கோட வந்துடுதுங்க. ஸோ அது பார்க்குறக்கே ரொம்ப ரிச்சாக இருக்குதுங்க வண்டியில். அண்ட் இந்த ஆல்ஃபா வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த சில்வர் ஃபினிஷிங் வந்து அந்த ஸ்டியரிங்கில் வருதுங்க. மற்ற எந்த வேரியண்ட்லையுமே வராது. அண்ட் இந்த ஆல்ஃபா வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டில்ட் ஆப்ஷனும் வந்துடுது. அப்புறம் டெலிஸ்கோபிக் ஆப்ஷனும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸுங்க டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் கம்ஃபர்டபுளாக நம்ம ட்ரைவ் பண்ணலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு. மக்களுக்கு கேபின் வேறு பயங்கர கூலிங் ஆகிடுச்சுங்க. ஸோ ஏசி மட்டும் நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வண்டியோடைய ஸ்டியரிங்கில் இருக்கிற பட்டன்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாங்க. சுசுகி பேஜுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்க கண்ட்ரோல்ஸுக்கான பட்டன்ஸுங்க இது ஃபுல்லாகவே. அண்டு ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுங்க. ஸோ இது க்ரூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம், அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம், அப்புறம் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாங்க. கீழே இருக்கிற அந்த 2 பட்டனுமே பார்த்தீங்கன்னா டம்மி பட்டன் தான். அண்ட் லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா கால் பிக் பண்ணுறதுக்கு, அப்புறம் கால் கட் பண்ணுறதுக்கு அண்ட் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி பார்த்துடலாங்க. இந்த வண்டியில் வந்து அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக தான் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஆர்பிஎம்முங்க, ரைட் சைட் ஃபுல்லாக ஸ்பீடோமீட்டரு அண்ட் ஃபியூல் இது கொடுத்துருக்குறாங்க. அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குது. அது ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, ஆவரேஜ் எவ்வளோ கிலோமீட்டர் நம்மளுக்கு கிடைக்குதுங்க, அப்புறம் இந்த டார்க்குடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே வந்து கிராஃப் சார்ட் மாதிரிலாம் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்டிக்கை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வண்டியில் இருக்கிற அந்த ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் சி இந்த மாதிரி நம்ம என்னென்ன ட்ரிப்ஸ் போயிருக்கோம், அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலும் பார்த்துடலாங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வைப்பர் வாஷர் கண்ட்ரோல், ரைட் சைடில் இருக்கிறது இண்டிகேட்டர்ஸுடைய கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோ ஹெட் லேம்ப் வந்துடுதுங்க இது ஆல்ஃபா வேரியண்ட்டில். ஸோ இந்த எஸ் பேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குதுங்க அந்த குரோம் சரௌண்டிங்கோட. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இந்த டிசைன். மாருதி வண்டியில் ஃபஸ்ட்டு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கொண்டு வந்தது எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த பலினோவில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபீச்சர் என்னங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது வண்டி என்ஜின் ஆனில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து நம்மளால் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெச்யூடிங்கிற பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அங்கே மேலே வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். என்னடா ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அது ஒன்றும் இல்லைங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வர டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு அந்த கிளாஸ் போர்ஷன்லேயும் வரும். ஒன்றும் இல்லை, அந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி நம்மளுக்கு கிடைக்குது அண்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த இதில் தெரியும். நான் ஃபோனில் காமிக்கிறனால உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வண்டி வேணால் பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் காணாது உங்களுக்கு. அது வந்து நீங்கள் டிரைவிங் சீட்டில் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க. பட் இது ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஃபீச்சர் தான். பட் இருந்தாலும் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்குங்க. இப்போ வண்டியோட ரியர் சீட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் எப்போவுமே வந்து நிறையா லெக் ரூம் இருக்குங்க.
அண்ட் இந்த ரியர் டோர் பார்த்தீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் நல்ல வெயிட்டாக தான் இருக்குதுங்க. அண்ட் இந்த ரியர் டோர் ஹேண்ட் ரெஸ்டிங் ஏரியாவில் பார்த்தோம்னா அந்த ப்ளூ கலர் லெதர் ஃபினிஷ் இங்கேயுமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குதுங்க. அண்டு i20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் டச் எல்லாம் கொடுக்கல. அண்ட் இந்த லாக் அண்ட் லாக்குமே பார்த்தீங்கன்னா குரோமில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே சூப்பராக இருக்குதுங்க. வெளியிருந்து பார்த்தாலே இந்த வண்டியுடைய லெக் ரூம் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இந்த வண்டியில் மெயினான எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் பேஸ் மாடல்லேருந்தே அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. அதுவும் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாதுங்க, 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சென்டரில் உட்காந்துட்டு போகிற பேசஞ்சருமே பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்குறாங்க. மாருதிக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடணும். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து மாருதி கொடுத்துருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயங்க. வண்டியுடைய லெக் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாங்க. நான் 6 ஃபீட் இருக்கேன். அண்ட் என்னோடய ஹைட்டுக்கு நான் வந்து ஃப்ரண்ட்டு சீட்டை வந்து நான் தள்ளி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இடத்த பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குதுங்க. நல்லாவே தாராளமாக இருக்குது. அண்ட் அண்டர் தை சப்போர்ட் பார்த்திங்கன்னா 95% சூப்பராக இருக்குதுங்க. 3 பேசஞ்சர்ஸ் நார்மலான வெயிட் இருக்கிறவங்க தாராளமாக ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். பெஸ்ட்டு வண்டிங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே அந்த சாஃப்ட் குஷன் மெட்டீரியல்ஸ் வந்துடுதுங்க வித் பியானோ ஃபினிஷ். அண்ட் இங்கே வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க பிளேசஸ். அண்ட் இங்கே ஆமாங்க கோ பேசஞ்சர் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பலினோட ப்ரீவியஸில் வந்து கொடுக்கல. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சருங்க. பின்னாடி இருக்கிறவங்களும் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கூப்ட் அவுட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னுமே நம்மளுக்கு லெக் ரூம் ஜாஸ்தி கிடைக்குதுங்க. மக்களே, இதுதான் வண்டியுடைய சென்டர் வியூவிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. ஒரு மாருதி வெஹிக்கிள்ங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் நிறைய சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாருதியோட இந்த பலினோ ஆல்ஃபா மாடலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 ஏர் பேக் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி கன்சர்ன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 2ங்க, அண்ட் சீட்டில் 2, அண்ட் சைடு கர்டைன்ஸில் வந்து 2 வந்துடுதுங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 ஏர் பேக் வந்து மாருதியுடைய ஆல்ஃபா வேரியண்ட்லேயும் கொடுத்துட்றாங்க, ஜீட்டா வேரியண்ட்லேயும் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போது வண்டியுடைய ரியர் பூட் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குது, சஃபிஷியண்ட்டாக இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாங்க. இந்த வண்டியுடைய பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணாலே அன்லாக் ஆகிருதுங்க. அண்டு பலினோடைய பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 318 லிட்டரு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த 318 லிட்டரு மோர் தென் இனஃப்ங்கிற மாதிரி தான் இருக்குங்க. பிகாஸ் கீழே பார்த்திங்கன்னா அந்த பூட்டுடைய டெப்த்துமே ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் வண்டியில் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பூட்டுடைய ரைட் சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த சின்ன ஹூக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ திங்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் நம்ம. அண்டு இந்த வண்டியுடைய ஸ்பேர் வீல் வந்து என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஸோ ஸ்பேர் வீல் வந்து நம்மளுக்கு 15 இன்ச் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லா பிராண்டுமே ஒரு சைஸ் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ மாருதிக்கு மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. ரைட் சைடில் ஸ்பேஸ் இருக்குங்க. அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ்க்கான லேம்பும் கொடுத்துட்றாங்க. ஸோ நைட் டைமில் இது நம்மளுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேக் வந்து ஹூக் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பலினோடைய பூட் ஸ்பேஸுடைய டீட்டெயில்ஸுங்க. மக்களே, இப்போ பலினோவுடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டோங்க. மேலும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி வேறு எந்த காரோடைய டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த ரிவ்யூ எடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ வண்டியோடைய என்ஜின் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பலினோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ஜின் கார்டு கொடுத்துருக்குறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் மாருதியுடைய ஒன் ஆஃப் த ரிஃபைன்டு என்ஜினுங்க. அண்ட் இந்த வண்டிக்கு சவுண்ட் ப்ரூஃபுமே அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. பொதுவாகவே இந்த வண்டி அவ்வளோக்கா சவுண்டு வராது, சவுண்ட் ப்ரூஃபும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பலினோ வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களை வந்து ரீச் அவுட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க. தேங்க்யூ மக்களே. பாய்.